சர்க்கம் 32. செல்வத்தை தானம் செய்தல். பின்னர் இனிய புண்ணியத்தை தரக்கூடிய தமையனாரின் கட்டளையை ஏற்று அங்கிருந்து புறப்பட்டு விரைவில் சுயஜ்ஞருடைய இல்லத்தை அடைந்தான் இலக்குவன். அக்னிஹோத்திர சாலையிலிருந்து அவரை வணங்கி, அன்பரே, செயற்கரிய செயல்களை செய்யவல்ல ஸ்ரீராமனுடைய மாளிகைக்கு நீங்கள் எழுந்தருள வேண்டும். மற்ற விஷயங்களை அங்கே நேரில் கண்டு கொள்வீர்கள் என்று லட்சுமணன் சொன்னான். அதை கேட்ட அவர் உடனே அந்த வேளைக்குரிய நித்திய வைதிக கர்மாக்களை முடித்துக்கொண்டு லட்சுமணனுடன் கூடவே சென்று செல்வச் செழிப்பால் பேரழகுடன் விளங்கும் ராமனுடைய மாளிகையை அடைந்தார். ஹோமம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கொழுந்து விட்டு எரியும் அக்னியைப் போல பிரகாசிப்பவரும் வேத வித்தகருமான சுயஜ்ஞர் வந்து கொண்டிருப்பதை கண்டதும் கைகளை கூப்பிக்கொண்டு சீத்தையுடன் வந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்றார். ராமன் ஜாத்த ரூபம் என்ற உயர் ரக பொன்னால் செய்யப்பட்ட மிகச்சிறந்த தோள் வளைகள், அழகான காதணிகள், பொன் வடத்தில் கோர்த்த மாணிக்க மாலைகள், கேயூரங்கள், வளையல்கள் மற்றும் அநேக வித ரத்னங்கள் கொடுத்து காக்குத்தர் அவரை கௌரவித்தார், பணிவுடன் தானம் செய்தார். அப்போது சீதை வேண்டிக் கொண்டபடி சுயஜ்ஞரிடம் இவ்வாறு கூறினார் ராமன். நண்பரே, சீதை தன்னுடைய பொன் மாலைகள், பொன் வடங்கள், மேகலை ஆகியவற்றை உங்களுடைய பத்னிக்கு கொடுக்க விரும்புகிறாள். அவைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பரே, சீதை இப்போது காட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறாள். காட்டில் நகைகள் தேவையில்லை. எனவே அழகான வேலைப்பாடுகள் அமைந்த தோள் வளைகள், கவின்மிகு கேயூரங்கள் முதலியவைகளையும் உங்கள் பத்தினிக்காக உங்களிடம் கொடுக்கிறாள். முதல் தரமான படுக்கை விரிப்புகள் கொண்டதும் பல்வகையான ரத்னங்கள் இழைக்கப்பட்டதுமான கட்டிலையும் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்க விரும்புகிறாள். வைதேகி, அந்தனோத்தமரே, என்னுடைய மாமன் எனக்கு கொடுத்த சத்ருஞ்சயம் என்ற யானையை 1000 பொற்காசுகளுடன் உங்களுக்கு கொடுக்கிறேன். இவ்வாறு ராமனால் கூறப்பட்டதும் சுயஜ்ஞர் அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ராம லட்சுமண சீதைக்கு மங்களமான ஆசிர்வாதங்களை வழங்கினார். பின்னர் நெஞ்சம் கலங்காதவனும் அன்பாக பேசுகிறவருமான தம்பி இலக்குவனனை பார்த்து பிரம்மதேவர் தேவமன்னனுக்கு உத்தரவிடுவதை போல பின்வருமாறு ராமர் கூறினார். தோல் வலிமை படைத்தவனே, அந்தனோத்தமர்களான அகஸ்தியரையும் கௌசிக மாமுனிவரையும் அழைத்து வந்து விளைநிலத்தில் முளைத்திருக்கும் பயிருக்கு அது மேலும் செழிப்பாக வளர்வதற்காக ஏராளமான தண்ணீரை பாய்ச்சுவதைப் போல பல்வகை ரத்னங்கள், ஆயிரக்கணக்கான பசு மாடுகள், பொன், வெள்ளி, விலையுயர்ந்த மாணிக்கங்கள் ஆகியவற்றை கொடுத்து அவர்களை பூஜித்து மனம் குளிரச் செய்வாயாக. யஜுர்வேத தைத்திரிய சாக்கையை கற்பிக்கும் ஆச்சாரியர், புலமை பெற்ற வேத வித்தகர் ஒருவர் கோசலா தேவியையும் சுமித்ரா தேவியையும் தினந்தோறும் பக்தி ஸ்ரத்தையுடன் ஆசிர்வதித்து வருகிறார். அவருக்கு ஒரு வாகனம், பணியாளர்கள், பட்டு துணிகள், அவருக்கு திருப்தி ஏற்படும் வரையில் மற்ற பொருட்களையும் நமது கருவூலத்திலிருந்து கொடுக்க செய்வாயாக. நல்ல பண்பாடுகள் உள்ளவரும் தேரோட்டிகள் குலத்தில் பிறந்தவருமான சித்ராதன் என்பவர் வெகு காலமாக நமக்கு அமைச்சராகவும் இருந்து வருகிறார். விலையுயர்ந்த ரத்னங்களையும் ஆடைகளையும் ஏராளமான பொருட்களையும் அனைத்து வகையான ஆடுகளையும் 1000 பசுக்களையும் கொடுத்து அவரை மகிழ்விப்பாயாக. கையில் தண்டம் தரித்த பிரம்மச்சாரிகள் கட சாக்கையையும் கலாப சாக்கையையும் அத்தியனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பொழுதெல்லாம் வேதம் ஓதிக் கொண்டிருப்பதால் மிகவும் களைப்படைந்து வேறு எந்த வேலையையும் செய்ய முடியவில்லை. உணவுக்காக பிச்சை எடுக்க கூட போக முடியவில்லை. ஆனால் சுவையுள்ள பதார்த்தங்களை உண்பதில் விருப்பமுடையவர்கள், வேத விற்பனர்களால் மதிக்கப்படுபவர்கள். அவர்களுக்கு ரத்ன மூட்டைகள் ஏற்றப்பட்ட 80 ஒட்டகங்களை கொடுக்க செய். 1000 பொதி மாடுகளையும் 200 உழவு மாடுகளையும், உணவுக்கு வேண்டிய பால், தயிர், நெய் முதலியவற்றிற்காக 1000 பசுக்களையும் கொடு. லட்சுமணா, மௌஞ்சி புல்லை அரைஞானாக கட்டியிருக்கும் பிரம்மச்சாரிகளின் பெருங்கூட்டம் அன்னை கௌசல்யா தேவியாரை அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1000கணக்கில் பொற்காசுகள் கொடுக்க செய். என்னுடைய தாயார் கௌசல்யை அந்தணர்களுக்கு எவ்வளவு தட்சிணை கொடுத்தால் மனம் மகிழ்வாரோ அந்த அளவுக்கு கொடுத்து அவர்கள் எல்லோரையும் கௌரவப்படுத்து. பின்னர் புலிநிகர் ஆற்றல் படைத்த லட்சுமணன் ராமன் கூறிய வண்ணம் தானே நேரில் அந்தனோத்தமர்களுக்கு குபேரன் போல வாரி வாரி வழங்கினான். கண்ணீர் பெருக்கினால் பேச முடியாமல் தொண்டை அடைக்க நின்று கொண்டிருந்த குற்றேவல் செய்யும் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 14 ஆண்டுகள் வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான செல்வத்தை தாராளமாக வழங்கிவிட்டு கூறினார். லட்சுமணனுடைய வீடு, என்னுடைய இந்த மாளிகை ஆகிய எங்கள் இருவருக்கும் தனித்தனியாக இருக்கும் இருப்பிடங்கள். நாங்கள் திரும்பி வரும் வரை பாழடைந்து விடாமல் இருக்கும்படி நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் துயரத்தில் ஆழ்ந்திருந்த ஏவலாளர்களான அவர்களிடம் இவ்வாறு கூறிவிட்டு
செல்வங்களை கொண்டு வருமாறு கருவூல தலைவருக்கு உத்தரவிட்டார். உடனே எல்லா பரிசனங்களும் சென்று செல்வத்தை கொண்டு வந்து குவித்தார்கள். அந்த மாபெரும் பொருட்குவியல் கண்டு மகிழத்தக்கதாக இருந்தது. மகாபலம் பொருந்திய அவர் உடனிருந்த இலக்குவனும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்தன சிறுவர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் அந்த செல்வம் முழுவதையும் பங்கிட்டு கொடுக்க செய்தார். அந்த காலத்தில் அயோத்திக்கு அருகில் இருந்த காட்டுப்பகுதியில் கர்க்கிய கோத்திரத்தை சேர்ந்த திரிஜடர் என்ற ஒரு அந்தனர் இருந்தார். போதுமான உணவு இல்லாததால் அவரது உடல் வெளிரி போயிருந்தது. அவர் கோடரி, மண்வெட்டி, கலப்பை இவைகளை தாங்கிக் கொண்டிருந்தார். காட்டில் சிதறி கிடக்கும் தானியங்களை பொறுக்கி எடுத்து உயிர் வாழும் நெறியை பின்பற்றி வந்தார். வயோதிகரான அவருக்கு இளமையான மனைவி, வறுமையால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவள் சின்னஞ்சிறு குழந்தைகளுடன் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினாள். கோடரியையும் மண்வெட்டியையும் தூக்கி போடுங்கள். தயவு செய்து நான் சொல்கிறபடி கேளுங்கள். விருப்பம் இருந்தால் தர்ம பிரபுவான ராமனை போய் பாருங்கள். மனைவியின் சொற்களை கேட்ட அவர் கிழிந்து போயிருந்த வேட்டியை ஒருவாறாக உடம்பில் சுற்றி கொண்டு ராமனின் திருமாளிகை இருந்த பாட்டையை அடைந்தார். ஆன்ம ஒளியால் மிகவும் பிரசித்தர்களான பிருகு, அங்கிரஸ் போன்ற முனிவர்களைப் போல் இருந்த திரிஜடரை மாளிகைக்குள் இருந்த மக்கள் கூட்டத்தில் 5 கட்டுக்கள் வரை எவர் ஒருவரும் தடுத்து நிறுத்தவில்லை. திரிஜடர் அரசகுமாரரிடம் சென்று பின்வருமாறு தெரிவித்துக் கொண்டார். சக்கரவர்த்தி திருமகனே, வள்ளல் என்று பெரும் புகழ் படைத்தவரே, நான் பொருள் இல்லாதவன், குழந்தை குட்டிக்காரன், காட்டில் சிதறி கிடக்கும் தானியங்களை பொறுக்கி சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் என்னிடம் அருட்பார்வை செலுத்த வேண்டும். அவரை பார்த்து குறும்புத்தனமாக ராமன் சொன்னார், என்னிடம் ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்கின்றன. ஆனால் இதுவரை ஒரு பசுவை கூட நான் தானம் செய்யவில்லை. உங்கள் கையில் உள்ள கழியை எவ்வளவு தூரத்திற்கு வீசி எறிகிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு இடையில் உள்ள அத்தனை பசுக்களையும் அடைவீர்கள். உடனே மிகவும் பரபரப்படைந்த அவர் வேட்டியை இடுப்பில் வரிந்து கட்டிக்கொண்டு முழு மூச்சையும் பிரயோகித்து வேகத்துடன் தண்டத்தை சுழற்றி வீசி எறிந்தார். அவர் கையிலிருந்து விடுபட்ட அந்த தடி சரையூ நதியின் அக்கறையை அடைந்து ஆயிரக்கணக்கான பசுக்கள் நிறைந்த மந்தையில் ஓர் எருதின் பக்கலில் விழுந்தது. அறத்தின் உயிர்நாடி போன்ற ராமன் அவரை மார்புற தழுவிக்கொண்டார். சரையூ நதிக்கரையில் இருந்து அவர் எரிந்த கம்பு விழுந்த இடம் வரையில் உள்ள எல்லா பசுக்களையும் இடையர்களை கொண்டு திரிஜடரின் குடிலுக்கு அனுப்பி வைத்தார். அச்சமயத்தில் கர்க்க வழி தோன்றலான அந்த அந்தணரை சமாதானப்படுத்தும் வகையில், நான் செய்தது குறும்புத்தனம்தான், தாங்கள் என் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று கூறினார். கடக்க முடியாத தங்களுடைய ஆன்மீக ஆற்றலை அறிந்து கொள்ள விரும்பிய நான் இவ்வாறு செய்தேன். தண்டத்தை வீசி எரியும்படி கேட்டுக்கொண்டேன். தங்களுக்கு வேறு ஏதேனும் தேவைப்பட்டால் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உண்மையாக கூறுகிறேன், தாங்கள் யாசித்து பெறுவதற்கு சங்கோஜப்பட வேண்டாம். என்னிடமுள்ள செல்வங்கள் அனைத்தும் அந்தணர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான். என்னால் சேமித்து வைக்கப்பட்ட பொருட்களை தங்களை போன்றவர்களுக்கு மனமுவந்து ஏராளமாக கொடுப்பதே எனக்கு மன மகிழ்ச்சியையும் புகழையும் விளைவிப்பதாக ஆகும். பசு மந்தையை பெற்றுக்கொண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்த பெரும் குடும்பியான திரிஜடர் ராமனுக்கு புகழ், ஆற்றல், அக மகிழ்ச்சி, உடல் நலம் பெருகுவதற்கான ஆசி மொழிகளை கூறினார். மனம் நிறைந்த உவகையுடன் கூடிய ராமன் அறநெறி பயனான ஆண்மையால் சம்பாதிக்கப்பட்ட ஏராளமான செல்வங்களை அன்பர்கள் எல்லோருக்கும் அவரவர் தகுதிக்கு தகுந்தபடி உபச்சார வார்த்தைகள் கூறி வெகு நேரம் வரை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்தணன், நண்பன், வேலைக்காரன், வறியவன், பிச்சை எடுத்து ஜீவிப்பவன், இவர்களில் தமக்குரிய மரியாதை மற்றும் தானங்களால் திருப்தி அடையாதவர் ஒருவர் கூட இல்லவே இல்லை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 32வது சர்க்கம் முற்றிற்று.